கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த நாட்களில் கர்த்தருடைய கரம் உங்களை தொடப்போகிறது, ஆசீர்வதிக்க போகிறது. சோர்ந்து போகாதீங்க, பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நடத்துவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நாளின் ஜீவவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 17:15. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். அப்படின்னா நான் தூங்கி எழும்பும்போது உம்முடைய சாயலை பார்த்து நான் திருப்தியாவேன். ஆண்டவருடைய சாயலை பார்த்து நம்மை திருப்தியாக்குகிற ஒரு ஆண்டவர். இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில் திருப்தி அடைவதற்காக நம்ம எத்தனையோ காரியங்களை செய்கிறோம், எத்தனையோ காரியங்களை முயற்சி பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம திருப்தி அடைவதே இல்லை. நம்ம வாழ்க்கையில் செழிப்பாவதற்கு, மேன்மை அடைவதற்கு, உயர்வதற்கு நாம் எடுக்கிற முயற்சிகள் எத்தனை. எல்லா முயற்சிகளும் நம்முடைய வாழ்க்கையில் கை கொடுப்பதில்லை. எல்லா முயற்சிகளும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருவதில்லை. நாம் திருப்தி அடையாத நிலையில்தான் பல காரியத்தில் இருக்கிறோம். நீங்கள் கூட அப்படி இருந்து கொண்டிருக்கலாம். எவ்வளோதான் முயற்சித்து என்ன செய்தும் வாழ்க்கையில் எந்த பலனும் இல்லையே, எந்த மேன்மையும் இல்லையே, குறையப்பட்ட நிலையில் வாழ்கிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய முகத்தை, அவருடைய சாயலை பார்ப்பதற்கு முயற்சி எடுங்க. காலையில் விழித்த உடனே தேவ சமூகத்தில் காத்திருங்க. அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவரை கண்டடைவானாம். காலை வேளையிலே அவருடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய சாயலை, அவருடைய முகத்தை பார்க்க விரும்புங்க. அவருடைய குரலை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியான அனுபவம், ஒரு மேன்மையான அனுபவம் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். அவர் நிச்சயமாக உங்களை அப்படி வைப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய விலையேற பெற்ற பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சாயலினால் எங்களை திருப்தியாக்குகிறவரே அப்பா, இந்த பூமியிலே நாங்கள் வாழும் பொழுது உம்மை நோக்கி பார்த்து, குறிப்பாய் அதிகாலை தோறும் நாங்கள் தூங்கி எழும்பின உடனே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய சாயலை நாங்கள் கண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்து திருப்தி அடைய எங்களுக்கு கிருபை தாரும். வாழ்க்கையில் யாரெல்லாம் குறைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நிறைவை நீர் கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனை இருக்கிற மக்கள் உண்டு, தேவைகளோடு இருக்கிறவர்கள் உண்டு. எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யுங்க. வியாதிப்பட்டவர்களை இப்போ தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பிசாசினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும். சமாதானங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். மற்றும் தொழில், வியாபாரம், வேலை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மையான நாளாக இருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.